வம்சி, ராதா வந்த வம்சி. ராதா என்கிட்ட பேசலாம். கீர்த்தி சொன்னது எல்லாமே உண்மைதான். இல்லைன்னா இந்த பேப்பர்ல எப்படி அவ சைன் வந்தது? ராதா இங்க தான் இருக்கா. கீர்த்தி, கீர்த்தி, கதவு தர. கீர்த்தி, கீர்த்தி, ராதா வந்துட்டா. கீர்த்தி, கீர்த்தி, கதவு தர. ராதா வந்துட்டா. வம்சி, ராதா வந்துட்டாளா? ஏன் ராதா வந்துட்டாளா? இங்க பாரு, இந்த பேப்பர்ல ராதா கையெழுத்து பாரு. இப்பதான் நான் ஒரு ரூமுக்கு வந்து உன்னை கூப்பிட்டப்ப என் ரூமுக்கு வந்து கையெழுத்து போட்டு போயிருக்கா. இதோ இங்க பாரு, ராதா போட்ட கையெழுத்து. இது உண்மைதானே வம்சி? உண்மைதான் கீர்த்தி. ஃப்ளைஓவர் சம்பந்தப்பட்ட பேப்பர்ஸை எடுத்துட்டு வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் கட்டணும்னா அதுல பார்ட்னரா இருக்கிற ராதாவோட சைனும் வேணும்னாரு. ராதாவே இல்லை, அப்புறம் எப்படி நான் அவகிட்ட போய் கையெழுத்து வாங்கிட்டு வர முடியும்னு அந்த பேப்பர்ஸை என் ரூம்ல போட்டுட்டு நான் உன்னை பார்க்க வந்தேன். நான் திரும்பியும் போய் அங்கே பார்த்தப்ப பேப்பர்ஸ் எல்லாத்துலேயும் சைன் பண்ணியிருக்கு. ராதா இங்கே தான் எங்கேயோ இருக்கா. கண்டிப்பா நமக்கு கிடைப்பா. வா கீர்த்தி, வா, ராதாவை தேடலாம். அப்பா, அப்பா, சந்திரா. என்னடா, ஏன் இப்படி கத்துற? என்னாச்சு? அப்பா, ராதா, ராதா இங்க தான் இருக்கா. வீட்டுக்கு வந்திருக்கா. கீர்த்தி சொன்னதெல்லாம் கரெக்ட். ராதா வீட்டுக்கு வந்திருக்கா. எப்படா வந்தா? ஃப்ளைஓவர் டாக்குமெண்ட்ல சைன் வேணும்னு சொன்னீங்கல்ல, அப்ப கூட நான் உங்களை திட்டினேன்ல. அப்புறம் நான் ரூமுக்கு போய் பார்த்தப்ப டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்துலயும் ராதாவோட கையெழுத்து இருக்குப்பா. அது கண்டிப்பா ராதாவோட தான். நான் பழைய டாக்குமெண்ட்ஸ் எடுத்து பார்த்தப்ப ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்தது. அதை காட்டேன். இந்த டாக்குமெண்ட்ஸ்ல இருக்க கையெழுத்தை பாருங்க. ராதா இங்க தான் எங்கேயோ இருக்கா. வா, போய் தேடலாம். வம்சி, நானும் வர இருங்க. ராதா, கீர்த்தி, நீ அந்த பக்கமா தேடு, நான் இந்த பக்கம் போய் தேடி பார்க்கறேன். எல்லாரும் ஏன் இங்கேயே தேடணும்? நான் மேல போய் தேடுறேன், நீங்க ரெண்டு பேரும் கீழே தேடி பாருங்க. சரியா? கீர்த்தி, நீ அந்த ரூம்ல போய் பாரு, நான் இங்க போய் பார்க்கறேன். இந்த ரூம்ல பாத்தியா சந்தனா? இல்ல வம்சி, அவ இங்க இல்ல. ராதா, வம்சி, ராதா கிடைச்சிட்டாளா? இல்லம்மா, இந்த ரூம்லயும் நான் தேடிட்டேன், எங்கேயுமே ராதாவை காணோம். நான் முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆனா என் பேச்ச யாருமே நம்பல. அன்னைக்கு நான் அவளுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டேன்னு சொன்னா யாருமே என்ன நம்பல. நான் சொன்னது பிரம்மன்னா, என் கையில அவளுக்கு ஊட்டி விட்டு சாப்பாடு எப்படி இருந்தது? அவங்க டிஃபன் சாப்பிட சந்திரா கூப்பிடுறாங்கன்னு சொன்னது நந்தினி தான். ஆனா நான் கீழே போடுதும் நீ இப்பதான் டிஃபன் சாப்பிட்ட, டேப்லெட்ஸ் கூட போட்டுக்கிட்டேன்னு சொன்னா. கண்ண போய் சொன்னால என் வயிறு போய் சொல்லாது வம்சி. நான் அன்னைக்கு ஃபுல்லா பசியோட தான் இருந்தேன் தெரியுமா? அன்னைக்கு கூட நான் முதல் நாள் கட்டி இருந்த சேலை தான் கட்டிட்டு இருந்தேன். நான் குளிச்சு முடிச்சிட்டேன்னு சந்திராவும் நந்தினியும் ரெண்டு பேருமே போய் சொன்னாங்க. நீ சொன்ன விஷயங்களை பார்க்கும்போது ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. ஆமா, இவ்வளவு நடந்துகிட்டு இருக்க நந்தினி எங்க காணோம்? அவளை நீ பாத்தியா? அவ எங்க இருக்கா? அவதான் ஏதோ பொய் சொல்ற மாதிரி தெரியுது. அத கூட விட்டுல. சந்திரா எதுக்காக அவளுக்கு சப்போர்ட் பண்றா? யாரி அந்த ஃபைல்ல போய் சைன் பண்ண சொன்னது? நான் சொன்னேனா? கேட்டுட்டு இருக்கல, சொல்லு. அப்படி கையெழுத்து போடலனா மாமாக்கு நஷ்டம் வந்துடும் தான். அன்னைக்கு அந்த விஸ்வநாதனையே நான் ஏமாத்தி உன்னை அந்த கோணி பையில இருந்து தப்பிக்க வைக்கலன்னா இந்நேரத்துக்கு நீ எரிஞ்சு சாம்பல் ஆயிருப்ப தெரியுமா? கதை கிளைமாக்ஸுக்கு வர சமயத்துல என் பிளான் எல்லாத்தையும் சொதப்பி வச்சுட்டாய்வ. இனிமே நீ உயிரோட இருக்காத, செத்து போயிடு. அப்ப மட்டும்தான் இந்த வீட்ல நடந்த எல்லாத்துக்கும் காரணம் ராதா மேல இருந்த பேய் தான்னு எல்லாரும் நம்புவாங்க. நான் நம்ப வைக்கிறேன்.